ஹாய் நண்பாவில் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாக நம்ம வீரப்பன் அவர்கள் காட்டுக்கு இதை வந்து எடுத்திருக்கோம். எப்படி நம்ம எப்போ பார்த்தாலும் என்னடா வீரப்பன் காடு வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? வீரப்பன் காடுங்கிறது பார்த்தீங்கன்னா அது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஒரே இடத்துல வர ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால தான் வீரப்பன் காடுன்னு மொத்தமாக நம்ம சொல்கிறோம். அவர் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே அவர் வந்துட்டு போன இடம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பொருள் வாங்கி கொடுத்தது, அது பண்ணினது எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் அவர் காசு வாங்கிட்டு செலவுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அரிசி பருப்புலாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் செலவு காசு கொடுப்பாரு. அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போனதுனால தான் இது மொத்தமாக வீரப்பன் காடுன்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது வீரப்பன் காடுங்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காடு குறைஞ்செல்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஃபாரஸ்ட்டை அழித்து என்ன பண்ணாங்கன்னா காடாக சேர்த்திட்டாங்க. நிறைய இடத்துல காடு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே காட்டை ஏற்றிட்டாங்க. மரங்கள்லாம் வெட்டிட்டு போகிறது, விறகுக்கு வர்றது, இப்படி நிறைய பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்னால அந்த காடு அழிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா காடு அழிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6000க்கு மேற்பட்ட அதிரடிப்படை வந்து காட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ வந்து அந்த போலீஸுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வந்து யாரும் காட்டுக்குள்ளே போகிறதில்ல. வீரப்பனுக்கு எந்த அளவுக்கு பயந்துட்டாங்களோ தெரியாது. ஆனால் அதிரடிப்படைக்கு பயந்துக்கிட்டு அந்த டைமில் யாரும் காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டுறதோ மற்றபடியாக சமூக கும்பல் வந்து இதனால் பண்ணுறதோ யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாகலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் நிறையா அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பிடிக்கிறாங்க, நிறைய கேஸை போடுறாங்க. அப்படி போட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுவாங்க, காடுங்கிறது பெரிய வனம். அதுக்குள்ளே இங்கேருந்து இதில் பூந்து அப்படி பூந்து போயிடுறானுங்க. முக்கால்வாசி இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகா, கேரளா இப்படி இருக்கிற ஆட்கள் தான் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேட்டையும் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ எல்லாம் வேட்டைக்கு யாரும் போகிறதில்ல. எல்லாம் வெளியில் வேலைக்கு போனதுலேருந்து இந்த வேட்டையை வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா வீரப்பன் கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுலேருந்து இந்த வேட்டையே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கர்நாடகாரனு எதனா பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்காரன் தான் அடிக்கிறான். தமிழ்நாட்டில் எதனா பிரச்சனைனா வேட்டை ஆனாலும் தமிழ்நாட்டுக்காரன் போலீஸ்காரன் பிடிச்சி அடிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இந்த வேட்டை விறகுக்கு போகிற மக்களே அதிகம் விட்டுட்டாங்க. 1-2 வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்களா ஒழிஞ்சு மற்றபடியாக யாருமே வந்து இப்போ வீடியோவோட பார்த்தீங்கன்னா இது 2வது பார்ட்டு தான். நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டில் இருக்கிற மரம் செடி அதோடைய பேர்லாம் சொல்லுங்கிறீங்க. எனக்கே முக்கால்வாசி பேர் தெரியாது. அப்போ சொல்லுவாங்க, நானே மறந்துடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளை வேலை மரம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சாராயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி அதிகமான மரங்களை பற்றி தெரியாது. எப்போ பார்த்தாலும் அந்த தடத்துலேயே போகிறீங்களே, அவர் எப்போ பார்த்தாலும் வீரப்பன் அவர்கள் தடத்தில் தான் போவாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தடத்தில் போகிறாரோ காட்டில் போகிறாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வேணால் அவர் பின்னாடியாவா தெரிஞ்சோம். நம்ம சேஃப்டியாக போயிட்டு வரணும்னா தடத்தில் போனால் தான் சேஃப்டியாக போயிட்டு வர முடியும். காட்டுறேன் பாருங்கள். தீயும் மலை சென்ட்ரலில் நின்றுருக்கேன், தெரியுதுங்களா? மலை இது கருவேல மரம், இந்த வெள்ளை வேலை மரம். இந்த பட்டையை வச்சு தான் வந்து சாராயம் காய்ச்சறதுக்கு எடுப்பாங்க. வாங்க இன்றைக்கி வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ அம்மா, இப்படியே தாங்க அந்த வந்து மேலெலாம் அண்ணாந்துலாம் போக முடியாது. இப்படி குஞ்சே தான் போய் ஆகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க தடத்தில் தான் போக முடியுமான்னு. அது காட்டுக்கோழி ஓடுது. அது எத்தனை ஓடுது பாருங்கள். இந்த இடத்துல உள்ள ஓடி போச்சு. காட்டும் பாருங்கள். இந்த மண்ணெலாம் பறிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து முள்ளம்பன்னி, காட்டு பண்ணி, இப்படி இந்த மாதிரி விலங்கு வந்து பறிக்கிறது. தடமே இருக்காதுங்க. நம்ம இது நாள் வரைக்கும் தடத்தில் போயிட்டு இருந்தோமா? உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருந்தோன்னா எப்போ பார்த்தாலும் தடத்துலையே போயிட்டு இருக்கிறீங்களே, தடத்தை விட்டு காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து போடுங்க. என்ன அந்த ஒரு காரணத்துக்கு தான். மணி பார்த்திங்கன்னா 3 மணி. என்னுடைய டைம் வந்து இந்த 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே கீழே வந்துடணும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ஏன்னா எப்போ கீழே எந்த மிருகம் இறங்கி வருதுன்னு தெரியாது. அதனால் கரெக்டாக 5 மணிக்கெலாம் கீழே அது தண்ணி குடிக்கோ அது வேட்டைக்கோ கீழே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கீழே அதுக்குள்ளே போகிறது நல்லது. முன்னாடி காட்டுறேன் பாருங்க.
ஐயோப்பா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேனே. யூடியூப்காரன் ஒன்று ஒரு 50,000 வியூஸ்னாலும் தரமாட்டான். அதுவும் தரதில்லை, ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பூச்செடி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். இந்த பூவை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. ஆனால் இதில் ஒரு கிழங்கு இருக்குது மேலே, தெரியுதுங்களா? அதில் ஒரு கிழங்கு இருக்குது. நம்ம அந்த கிழங்கு வந்து கிலோ 3000 3500 ரேட்டு போகுது. அது அந்த அந்த செடியில் பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு கிழங்கு பேர் தான் சொன்னாங்க, ஞாபகமே இல்லை எனக்கு. அது வேணால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுற பேர் கேட்டுட்டு. அப்பப்போ மறந்து போயிருதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஞாபகம் இருந்தால் தான் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய காடு, எங்கேயும் போய் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வீடியோ போட்டாலும் கண்டுபிடிக்க முடியுங்களா? இப்படியே போனோம்னா அந்த பக்கம் ஒரு தண்ணி ஓடை வருது, அந்த ஓடைக்கு போயிடலாம். இவ்வளோ தான் இந்த இடமே. இப்போ நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடம். மேலே மலையை காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா புதைக்குள்ளே மறைஞ்சிட்ருக்குண்ணா, அதனால் எங்கப்பா பனி வர இடத்துக்குள்ளே பூந்து போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு அப்போ கட்டுனது. எத்தனை இடத்துல எத்தனை இருக்குது பாருங்கள். ஒன்று பன்னி அடித்து ஒரு நாளைக்கு கிழிக்கும், இல்லைன்னா சிறுத்தடித்து கொல்லும், இல்லை யானை காலில் மிதிப்பட்டு போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதுதானே உறுதி. இதெல்லாம் சிறுத்தை வந்தாலும் ஓட முடியாது, காட்டு பண்ணி வந்தாலும் ஓட முடியாது. யானை வந்தால் தெரியும், அது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த வரும்போதே புதையெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் வரும். ஏன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குள்ளே போகலாம். பில்லுலாம் சாஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஏதோ வந்துட்டு போயிருக்கு. இந்த பில்லுலாம் அப்படி சாஞ்சிருந்தாலே எதனாவது வரணும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பில்லு காஞ்சிருச்சுன்னா முள் அப்படியே ஒட்டுங்க. வீட்டுக்கு போனது திட்டு தான் விழுவும். ஏன்னா இத்தனை முள்ளே பிடுங்கணும்ல. நான் மேலே மழை தெரியுதுங்களா? இந்த தடத்தை உள்ளே போகிறோம். சின்ன தடமாக தான் இருக்கும், காட்டுற பாருங்க. இதுதான் தடம். இதில் தான் உள்ளே போகணும். இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த காட்டை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு காரணம் தான் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணலான்னு வந்தேன். எப்போ பார்த்தாலும் மலைக்கு மேலே இந்த ஃபுல் வியூ பாயிண்ட் வச்சு வீடியோ போடுறதுக்கும் இப்படி உள்ளே போய் நம்ம வீடியோ போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மேலேருந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். யாத்தி இது தலைமே இல்லைங்க போங்க. இதுதாங்க தடம். சொன்னால் நம்ப மாட்டோம்பீங்க. இந்த பில்லுலாம் சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஏதோ வந்துட்டு போகிறதுக்கான ஏதோ காட்டு விலங்கெல்லாம் வந்துட்டு போகிறது புதுசாக இருக்குது. தடமே இடத்துல வந்து சித்திரவதை நடக்குது. இந்த தடத்தில் வந்தது பசங்க தடத்து வழியே வந்திருக்கலாம். சத்தம் போட்டு பேசாமையே வர அமைதியாக. ஏன்னா இங்கே வரீங்க, இங்கே ஒரு கல் கட்டி எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு காட்டுற பாருங்க. இதை கேட்ட இதுக்குள்ளே வந்து துப்பாக்கி வச்சு உக்காந்துக்குவாங்க. இதுதான் கூண்டும்பாங்க. இந்த கூண்டில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அம்மா
அது உள்ளெல்லாம் போக முடியாது. இது ரொம்ப அடர்ந்த போதை, தடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அப்படியே நம்மளால சி கருமம் இத்தனை என்னடா இந்த கால் கடியிலேருந்து ஓடுதுங்க. சரி கருட்டு முருகன் ஓடுதப்பா. பாருங்க இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா வெளியே வர முடியாதுக்கா, அப்படியே பிடிச்சிக்கும். இந்த முள் இது பேர். இந்த இது ஃபுல்லுமே இந்த மறந்த முள் தான் இருக்குது. தப்பி தவறி ஓடியாந்து இதுக்குள்ளே உள்ள பூந்தோம், அப்படியே இந்த சட்டை கிட்ட உடம்புலாம் பட்டுச்சுன்னா அப்படியே நம்ம இழந்த முள் மாதிரி தான் இருக்குது. இது கொக்கியாக காட்டுற மாதிரிங்க இருக்குன்னு பார்த்து தெரியுதுங்களா. இந்த முள் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, உடையவே உடையாது. இது அப்படியே கொத்தாட்டம் பிடிச்சிங்க பாருங்க, தெரியுதுங்களா. இந்த முள் தெரியுது பாருங்க, மோசமான முள் இது. அதனால் நம்ம வந்த வழியை விட்டுட்டு நம்ம அடுத்த வழி கிராஸ் பண்ணிக்கலாம். அதில் போக முடியாது. யாராவது கூட துணைக்கு கூட்டு வர வேண்டியதான்னு கேட்குறீங்க. தப்பு இல்லை, ரைட்டு தான், கூட துணைக்கு கூட்டு வரலாம் தான். கடைசியில் அவங்களையும் சேர்த்து நான் தான் பாதுகாப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பாதுகாப்பு பண்ணுறதே பெருசு, இதில் வேறு அவங்களாம் பாதுகாப்பு பண்ண முடியுங்களா. கருங்காலி மரம் பார்த்துக்கங்க, இதுதான் கருங்காலி மரம். இந்த மரத்தில் தான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா மணி செய்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த மலை எப்படி தெரியுதுன்னு. இதுக்கு மேலே போய் நம்ம போக முடியுங்களா, வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் அப்படியே போதை அடைச்சி கிடக்குது, உள்ளே என்ன இருந்தாலும் தெரியாது. இதில் வேறு கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது. அப்படிங்கும்போது இடைஞ்சலான இடம் இதெல்லாம். இதை ஃபுல்லுமே நம்ம போய் பார்க்கலாம், ஆனால் என்ன உள்ளே போய் நம்ம வீடியோ போட முடியாது. இதுலேயே வருங்க எல்லாம் கிழிச்சு அங்கங்கே காயாகி ரத்தம் வருது, போக முடியாது. இப்போ நம்ம அந்த வழியாக போய் அந்த தண்ணி வர ஓடைக்கு போயிடலாம், போய் தண்ணினாவது குடிப்போம். கீழே போகிறதுக்கு தடமே இல்லை, இதில் தான் பூந்து போகணும் போலக்குது. முள்ளு இதில் போய்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் இடம் சொட்டையாகுது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் பார்த்து தான் வருவேன். ஏன்னா எதுனாவது காட்டு விலங்கு இருந்தால் நல்லாவே தெரியும், சவுண்டு கேட்கும், சடசன்னு உடைக்கும். செடிங்கெல்லாம் சாயிற சவுண்டு அது இதுன்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது கொஞ்சம் உஷாராகிக்குவேன். என்ன தடம் இல்லை, தடம் இல்லாமல் ஏரியாவில் வந்திருக்கேன். அடியாத்தி தடமே இல்லைங்க. நான் எப்படி தான் வெளியே போகிறேன்னு தெரியல எனக்கு. இது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுதான் இந்த இடம், இப்படி தான் போகணும். குமிஞ்சு இப்போ தெரியுதுங்களா ஏன் அவரை பிடிக்க முடியல. 36 வருஷம் காட்டுக்குள்ளேருந்தும் நம்ம ஆட்கள் எப்பயுமே தடத்தில் தான் போவாங்க. அப்பா நான் சொன்ன முள் பாய் வெறும் முள்ளாகவே இருக்குது. சட்டையும் கட்டியும் கையும் கிழிச்சுது. சுற்றியும் காடு வனம் இப்படியே தான். நம்ம இப்போ 7:30 இருக்கோம். ரிட்டன் வெளியே போகிறதுக்கு வழியை தேடணும். இதுவாது வழி கிடைக்கும், போயிடலாம். இதுவரை சந்துக்கு கிடச்சினா கேப் கிடச்சினா ஓடி போயிடலாம். பாருங்க
வந்து இந்த கரடிங்க நோண்டுனது இதெல்லாம் கரடி பறித்து விட்டு போனது. இந்த கிழங்கு இருக்கும், இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு வர்றது. தடம் இல்லையே. சரி, இதுக்குள்ளே போகலாம். ஆபத்தான காட்டில் இருக்கிறோம். தப்பிச்சு போக தெரியல. அப்படிலாம் இல்லை, அவ்வளோ பெரிய ஆபத்தான காடுகள் கிடையாது. ஈஸியாக தப்பிச்சிடலாம். இங்கே பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹைட்டில் எவ்வளோ பெரிய மலை இருக்குதுன்னு. இப்போ எனக்கே தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதோ ஒரு வழியில் உள்ளே வந்துட்டேன். உங்கள் பேச்சை கேட்டு தடத்துலேயே போயிட்டு வந்ததுன்னா கூட எனக்கு இவ்வளோ ரிஸ்க் இல்லை போல இருக்குது. அந்த மாதிரி ரிஸ்கில் மலை பாம்பு இருந்தாலும் தெரியாது. தெய்வமே, சேஃப்டியாக கீழே போயிருந்து தெய்வமே. சரி, கொசு மயிறு வேறு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கூண்டு. இதெல்லாம் வந்து சென்டரில் உட்காந்து துப்பாக்கி வச்சு உட்காந்து பன்னி வேட்டைக்கு வரீங்க. பன்னி வேட்டை ஆடுறது இதெல்லாம். இந்த இடத்துல பன்னி வேட்டைக்கு வந்து உட்காந்துருக்காங்க நம்ம ஆட்கள். ரொம்ப மோசமானவங்க போல இருக்குது. சாதாரண ஆளுங்களப்பா வேறுங்க. நம்ம மலையில் சந்தன மரம் கம்மிங்க. இங்கெல்லாம் சந்தன மரமும் கிடையாது. அப்படியே இருந்தால் செடிங்க மட்டும்தான் இருக்கும், மரம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் சின்ன சின்ன செடி, எல்லாம் அந்த பழம் விழுந்து துளி துளி உண்டு செடிங்க தான் இருக்கும். பெரிய மரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கீழ் லைன் ஃபுல்லாக வந்து ஆடு மாடு அப்படி மேய்ச்சிட்ருப்பாங்க. சரி, உங்களுக்கு இந்த காட்டை காட்டணுங்கிறதுக்கு தான் வந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஊஞ்ச மரம் தான் நிறைய இருக்குது. ஊஞ்ச மரம், காட்டு மரம், மற்ற அந்த பல வகை மரம் எதுவுமே இல்லை. மூலிகை செடிங்க நிறைய இருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை தலை இருக்கும், பிரண்டை செடி இருக்கும், அது இதுன்னு நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு பிரண்டை செடி தெரியும், மற்ற செடிங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னு சொல்லுவோம், ஏன் தெரியாதுன்னே சொல்லுவோம். தெரிஞ்ச மாதிரி கட்டிக்க வேணாம், பில்டப்பே வேணாங்க, அதுதான் நல்லது. உங்கள்கிட்ட பில்டப் படித்து நமக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு தடங்க கை தட மாதிரி கிடச்சிக்குது. இந்த சந்தில் போகலாம், ஏதோ ஒரு வழி கிடைக்கும். ஏங்கப்பா, எத்தனை கூண்டு பாருங்க. வேட்டை கும்பல் வந்து அதான் இப்போலாம் யாரும் வேட்டையாடுறதில்ல. இதெல்லாம் வேட்டை தடுக்கிறதுக்கு முன்னாடி வேட்டையாடப்பட்ட இடம். இங்கே பாருங்க, நான் சிறுத்தை இருக்குன்னு சொன்னது நம்மளும் இல்லை, கால் தர செம்மண்ணில். பில்லில் தெரியாது, இந்த செம்மண்ணில் கால் வச்சா மட்டும் அப்படியே அச்சு அசலாக அப்படியே தெரியும். இங்கெல்லாம் அது ஆளுங்களை கண்டா ஓடிடுது. அந்த ஒரு காரணத்தினால பிரச்சனை கிடையாது. இப்போ ஆட்கள் சவுண்டு கேட்டதுமே கிளம்பி விட்றோம், நிற்காது. இல்லையே, நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், வீரப்பன் வச்ச பணத்தை கண்டுபிடிச்சி நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கண்டுபிடிக்க முடியுமா தலைவரே? அதெல்லாம் அதுனா கண்டுபிடிக்கிற அளவுலையே வச்சுருப்பார். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அப்போ இருந்த மிலிட்ரிக்காரங்களே கண்டுபிடிச்சி போயிருப்பாங்களே, கண்டுபிடிச்சி எடுத்து போயிருப்பாங்களே. நம்மளாம் போய் அதை கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து குழியெல்லாம் பறிச்சிருக்கு. மழை வந்ததுனால இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் வந்து பன்னிங்க பறிச்சுட்டு போனது தான். எல்லாம் சுத்தமாக இருக்குது பாருங்க, எப்படி பறித்து வச்சுட்டு போய்க்குதுன்னு. காடு ஏறு ஓட்டின மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கூண்டுக்குது.
வாங்க பார்க்கலாம். நான் பெரண்டைன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா, இதுதான் அந்த பெரண்டை செடி. இது வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லதும்பாங்க. எதுக்கு நல்லதோ. ஃபுல்லுமே செடி, பெரண்டை செடி மேலே வரைக்கும் போயிருக்குது. இது பாலமரம். நம்ம யானைகளுக்கு இந்த பாலமரத்தில் அதிகம் சாப்பிடாது. இந்த பாலமரத்தில் அதுங்களுக்கு அதிகமாக விரும்பி திங்கிற பண்டம் கிடையாது. இப்போ இந்த சோள புல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லெல்லாம் விட்டால் அருமையாக சாப்பிட்டு போயிடும். அப்படியே அம்மா கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 அடிக்கு முன்னாடியே பார்த்துட்டு போவோம். ஏன்னா எப்போ என்ன வருதுன்னே தெரியாது. நாம் பாட்டுக்கு கிறுக்கு நாட்டம் பூந்து போய் இப்போ நம்ம போகிறோம், தற்செயலாக வருது. நம்மளை தாக்கணுங்கிறதுக்காகலாம் வராது, தற்செயலாக வந்ததுனா தான் பிரச்சனையே. நாம் இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே தடம் இல்லை தான், ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்காக. பூச்சி தலை இந்த காட்டோடைய அமைப்பு எப்படி இருக்குது பாருங்க. இந்த காடே நம்மளை பயமுறுத்திடும், மற்ற மிருகம் வந்து நம்மளை பயமுறுத்தணுங்கிறதே கிடையாது. இது எப்படிக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னல அந்த முள் இங்கே பாருங்க. இந்த புல்லுமே அந்த முள் தான், இந்த முள் தான் இது. இது லைன் ஃபுல்லுமே இதெல்லாம் பூந்து ஓடுனா கூட 10 அடி நம்ம போக மாட்டோம். அதில் மாட்டிக்கிட்டு குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அதாக வந்து பிடிச்சி சாப்பிட்டு போயிடுவா. காடு பாருங்க எவ்வளோ இந்தடைய அமைதியாகிறத பார்த்தாலே நம்மளே பயம் வந்துட மாட்டேங்குது. ஓடு. சத்தமில்லாத வந்தோம்னா ஏதோ ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த அலங்காட்டோடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஐயோ அம்மா, நான் சொல்லலை அந்த முள். பிடிச்சிச்சு வரவே வராது. போய் தொலை. சரி அம்மாடியோ. இப்போ பாருங்க இந்த காடு எப்படி இருக்குதுன்னு. அதுதான் தண்ணி வர ஓடை. ரெண்டு அப்படியே தண்ணி வரும். இப்போ தண்ணியும் வரல, ஒன்றும் வரல, அந்தளவுக்கு மழை இல்லை போலக்குது.
எல்லாம் ஊஞ்ச மரம் முள், இதுலேருந்து எங்கே போய் தப்பிச்சு ஓடுறது? நடுக்காட்டில் வந்து காலிக்கிட்ட வந்து குரங்க மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். எதனாவது வந்தால் கூட தெரியாது, ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாதுங்கிற மாதிரி ஆச்சு. சுற்றியும் பாருங்க, நடுக்காட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா துணைக்கு ஆள்லாம் கூட்டம் இல்லைங்க, தனியாக தான் வந்தேன். வீரப்பன் காடு எப்படின்னு பார்த்துக்கோங்க. பல நாள் 36 வருஷம் இப்படி தனியாக தான் நான் உட்காந்துட்டு இருப்பேன்ல. நம்மளால் ஒரு சுகரா நானும் இந்த ஏரியா ஃபுல்லும் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே இருக்கவே முடியல. கொசுக்கடி, எல்லாரும் இந்த காட்டு மிருகம் எதனா வந்துருமோன்னு பயம். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வர ஓடைக்குள்ளே கீழே இறங்க போகிறோம். இது என்ன செடி? கற்பூரவல்லியா? அப்படி தான் தெரியுது, கற்பூரவல்லி செடி மாதிரி தான் தெரியுது. இது அதுவானு தெரியல. சரி ஓகே, கீழே போகலாம். வந்ததுக்கு எவ்வளோ கடிக்க முடியுமோ அவ்வளோ கடித்து இஷ்டத்துக்கு ரத்தத்தை பிடிச்சி சரி ஓகே கீழே போகலாம். நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓடையில் போகும்போது ஓடையை பயன்படுத்திக்கா, ஏன்னா அதுதான் தடம் நல்லாயிருக்கும். மற்றபடி நம்ம காட்டுக்குள்ளே உள்ளே பூந்து போகலான்லாம் போனோம்னு வச்சுக்க, தடம் சுத்தமாக சரி இருக்காது அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. நான் தெரியாமல் எதுலேயோ பூந்து எந்த வழியிலோ உள்ளே வந்துட்டேன். இப்போ நான் இந்த ஓடையை பிடிச்சிட்டு கீழே போனேன். இந்த ஓடையிலேயே போனோம்னா கீழே போயிடலாம். அதை விட்டுட்டு வேறு எதுலேயாவது வழியில் ஏறுன்னு வையே, கட்டி தான் இருந்தீங்க. இதெல்லாம் வந்து இதில் பூந்து போய்க்குது மறுபடியும். அது பூந்து போயிருக்கோம், அது தடம் போட்டு போய்க்குது. இதுதான் ஓடை, சின்ன ஓடை, இந்த காட்டாற்று தண்ணி வர ஓடை. அப்படிங்க ஒக்க மக்கா தடமே இல்லை போல இருக்குது. அப்படியே ஊற்றி அதுங்க தடம் இல்லாமல் இடத்துலையே வந்து மாட்டிட்டு திரவப்படுத்துகிறேன். அந்த சப்ஸ்கிரைபரை பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு போனால் தான் பாதுகாப்பாக வெளியே வர முடியும். அம்மா அம்மா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தா பாருங்க. ஏதோ காட்டு விலங்கு போன தடத்தில் தான் போயிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியுது. இந்த பிள்ளைலாம் சாஞ்சிக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று போய்க்குது. இல்லைனாலா இதெல்லாம் சாயறதுக்கு வழியே இல்லை. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போனால் போதும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு இந்த காட்டை விட்டு நான் வெளியே போனால் போதும். அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா கொசு இஷ்டத்துக்கு கடித்து அங்கங்கே சொல்லி வீங்கி போய்க்குது. இதுக்கு நான் போய் மருந்து வாங்கி போட்டனாலே பெரிய வேலை தான். சரி ஓகே. அம்மா ஏதோ ஒரு தடம் புதுசு புதுசாக வருது, நானும் அதில் ஏறி போகிறேன், அவ்வளோதான். தடமாக இருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம இதுலேயே போகலாம். ஏன்னா இந்த தடத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இந்த பசங்க பேச கேட்டு உள்ளே வந்ததுக்கு நல்ல கிடைச்சிச்சு. ஐயோம்மா அப்படியே மக்கா மக்கா முள்ளு செடி மயிர் செடி தான் இருக்குது. ஓகே, ஏதோ கொடிக்கால் தடம் வந்துக்குது. கொடிக்கால் தடத்தில் பூந்து போகலாம். மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் அப்படியே அழுத்திட்டு போயிருங்க. வேறு ஒன்றும் கேட்கல, உங்கள்கிட்ட காசு கேட்கல, பணம் கேட்கல. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதுக்கு
10,000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது ஒரு மானங்கட்ட யூடியூப்காரன். சரி ஓகே நண்பா.